இன்றைய பதிவில் நாம் காணப்போவது உலகத்திற்கே இல்லற தர்மத்தை உணர்த்திய ஒரு உன்னதமான திருக்கல்யாண வைபவத்தை பற்றித்தான். தவக்கோலத்தில் உலகப் பற்றுகளைத் துறந்து யோகியாக இருந்த அந்த பரம்பொருள் சிவபெருமான் எப்படி மதுரையில் அன்னை மீனாட்சியை மணம் புரிந்து சுந்தரேஸ்வரராக திருக்கல்யாணக் கோலம் பூண்டார்? ஒரு யோகி ஏன் இல்லற வாழ்விற்குள் நுழைய வேண்டும்? அதன் பின்னால் ஒளிந்திருக்கும் பிரபஞ்ச ரகசியம் என்ன? தவத்திலிருந்து தர்மத்திற்கு மாறிய அந்த தெய்வீகப் பயணம் நமக்குச் சொல்லும் வாழ்வியல் பாடம் என்ன என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் மிக விரிவாக பார்க்கப் போகிறோம். பங்குனி உத்திரத்தின் இந்த நன்னாளில் சிவபார்வதி திருமணத்தின் ஆழமான தத்துவங்களை அறிந்து கொள்ள இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம். சிவன் பார்வதி திருக்கல்யாணம், தவத்திலிருந்து இல்லறத்திற்கு ஒரு தெய்வீகப் பயணம், பிரபஞ்சத்தின் ஆதி சக்தியும் ஆதி தேவனும் இந்து தர்மத்தின் மிக உயரிய தத்துவங்களில் ஒன்று சிவசக்தி ஐக்கியம். பிரபஞ்சத்தின் இயக்கமே சிவனும் சக்தியும் இணைந்திருப்பதில்தான் அடங்கியுள்ளது. இதில் பங்குனி உத்திர நன்னாளில் நடைபெறும் சிவபார்வதி திருமணம் என்பது வெறும் ஒரு சடங்கு அல்ல, அது ஒரு மகா சங்கமம். சுந்தரேஸ்வரராக சிவபெருமானும் மீனாட்சியாக அன்னை பார்வதியும் மணம் புரிந்த இந்த திருக்கல்யாணத்தின் பின்னணியில் உள்ள வரலாறும் அதன் தத்துவார்த்த உண்மைகளும் மிக ஆழமானவை. மதுரையின் அரசியும் சோமசுந்தரரும், அன்னை மீனாட்சியின் அவதாரமும் தெய்வீகத் திருமணமும், மதுரையின் மகா சக்தி, தமிழகத்தின் ஆன்மீகத் தலைநகரான மதுரை வெறும் நகரம் மட்டுமல்ல, அது அன்னை மீனாட்சி ஆட்சி புரியும் ஒரு தெய்வீக ராஜ்யம். அன்னை பார்வதி தேவி ஏன் மதுரை மண்ணை தேர்ந்தெடுத்தாள்? ஒரு பேரரசியாக அவள் நிகழ்த்திய சாதனைகள் என்ன? எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு போர்க்களத்தில் தன் மணாளனை கண்டடைந்த அந்த விசித்திரமான காதல் காவியம் என்ன என்பதை தேடுவதே இந்த வரலாற்றின் நோக்கமாகும். இரண்டாம் அன்னை மீனாட்சியின் அவதாரம். யாகத் தீயிலிருந்து உதித்த ஒளி பாண்டிய நாட்டை ஆண்டு வந்த மலையத்துவச பாண்டியனுக்கும் அவனது மனைவி காஞ்சனமாலைக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை செல்வமில்லை. இதற்காக அவர்கள் புத்திர காமேஷ்டி யாகம் செய்தபோது யாகத் தீயிலிருந்து 3 வயது சிறுமியாக அன்னை மீனாட்சி தோன்றினாள். அசரீரியின் வாக்கு அந்த சிறுமி 3 மார்புகளுடன் இருந்ததைக் கண்டு பெற்றோர் வருந்தினர். அப்போது ஒரு வானொலி அசரீரி கேட்டது. மன்னனே, கவலைப்படாதே, இந்த பெண் எப்போது தனது மணாளனை சந்திக்கிறாளோ அப்போதே அவளது கூடுதல் மார்பு மறைந்துவிடும். அதுவரை இவளை ஒரு ஆண் வாரிசைப் போலவே வளர்த்து முடிசூட்டு வென்றது. பெயர் காரணம், மீன் போன்ற கண்களைக் கொண்டவள் என்பதால் மீனாட்சி என்றும் பாண்டிய குலத்தின் தடாதகை பிராட்டி என்றும் அழைக்கப்பட்டு சகல கலைகளையும் கற்ற வீரமங்கையாக வளர்ந்தாள். 3ஆம் தடாதகையின் திக்விஜயம், 8 திக்குகளை வென்ற வீரம் தன் தந்தைக்குப் பிறகு மதுரையின் அரியணை ஏறிய மீனாட்சி ஒரு சிறந்த ஆட்சியாளராகவும் போர் வீராங்கனையாகவும் திகழ்ந்தாள். தனது எல்லையை விரிவுபடுத்தவும் தனது வீரத்தை நிலைநாட்டவும் அவள் திக்விஜயம் மேற்கொண்டாள். திசை 8 வெற்றி, இந்திரன் முதலான திசை காவலர்களை வென்று பூமியின் 8 திக்குகளையும் தனது குடையின் கீழ் கொண்டு வந்தாள். கைலாய பயணம், இறுதியில் அவள் தனது படைகளுடன் சிவபெருமானின் இருப்பிடமான கைலாய மலைக்குச் சென்றாள். அங்கிருந்த நந்தி தேவர் மற்றும் சிவகணங்களை வீழ்த்தி நேரடியாக ஈசனையே போருக்கு அழைத்தாள். தலைவியின் மாற்றம், போர்க்களத்தில் சிவபெருமான் நேரில் தோன்றிய மாத்திரத்தில் மீனாட்சியின் கையில் இருந்த வில் தளர்ந்தது. அவளது வீர உணர்வு மறைந்து பெண்மைக்கு உரிய நாணம் அவளை தோற்றிக் கொண்டது. அசரீரி சொன்னபடி அவளது 3வது மார்பு மறைந்தது. தன் தேடி வந்த தலைவன் இவரே என்பதை அவள் உணர்ந்த அந்த தருணம் வீரத்திற்கும் காதலுக்கும் இடையிலான ஒரு மகா சங்கமம். 4வது சுந்தரேஸ்வரரின் வருகை. மதுரையில் நடந்த மகா திருக்கல்யாணம். மீனாட்சியின் கையை பிடிப்பதற்காக சிவபெருமான் அழகிய சுந்தரேஸ்வரர் சொக்கநாதர் கோலம் பூண்டு மதுரைக்கு எழுந்தருளினார். அதிசய திருமணம். தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள் என 33 தேவர்களும் மதுரை மண்ணில் திரண்டனர். திருமால் அழகர் தனது தங்கை தலைவர்த்துக் கொடுக்க பிரம்மதேவர் வெளி வழக்க அன்னை மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வருக்கும் திருமணம் நடைபெற்றது. மதுரை நாட்சி திருமணத்துக்கு பிறகு சுந்தரேஸ்வர் பாண்டிய மன்னராக பொறுப்பேற்று மீனாட்சியுடன் இணைந்து மதுரை ஆண்டார். இவர்களது ஆட்சி காலத்தில் தான் 64 திருவிளையாடல்கள் அரங்கேறின. 5. இந்த வரலாற்றின் தத்துவ பின்னணி. இந்த கதை வெறும் புராண செய்தி மட்டுமல்ல, இதில் ஆழமான தத்துவங்கள் அடங்கியுள்ள. சக்தி இல்லை, சிவன் இல்லை. அன்னை மீனாட்சி மதுரையின் அரசியாக இருந்து ஆட்சி புரிவது சக்தியை உலகின் இயக்கத்துக்கு ஆதாரம் என்பதை உணர்த்துகிறது. அன்பால் வெல்லப்படுதல், எதற்கும் பணியாத வீரம் கொண்ட மீனாட்சி இறைவனின் பேரன்பை கண்டதும் பணிந்து போவது பக்தியால் மட்டும் இறைவனை அடைய முடியும் என்பதை காட்டுகிறது. இல்லற தர்மம், ஒரு பெண்ணின் வீரமும் ஆளுமையும் திருமணத்துக்கு பிறகு குறையாது, மாறாக அது இறைவனின் துணையுடன் முழுமை பெறுகிறது என்பதை இந்த தம்பதியினரின் வாழ்க்கை எடுத்துரைக்கிறது. இன்றும் வாழும் வரலாறு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் என்பது மதுரையில் சித்திரை மாதத்தில் இன்றும் ஒரு பிரம்மாண்ட விழாவாக கொண்டாடப்படுகிறது. ஒரு மகாராணியாக பிறந்து போர்க்களத்தில் தன் இறைவனை தேடி அடைந்த மீனாட்சியின் வரலாறு ஒவ்வொரு தமிழனின் வாழ்வோடும் பிணைக்கப்பட்டுள்ளது. மதுரையின் ஒவ்வொரு வீதியும் ஒவ்வொரு கல்லும் இந்த தெய்வீக திருமணத்தின் சாட்சியாக இன்றும் திகழ்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்க போவது தவத்திலிருந்து தர்மத்திற்கு. ஈசனின் இல்லற மாற்றமும் பிரபஞ்ச ரகசியமும் யோகியும் இல்லறமும் இந்து தர்மத்தில் சிவபெருமான் ஆதியோகி என்று போற்றப்படுபவர். இமயமலையின் உச்சியில் உலகப் பற்றுகள் அனைத்தையும் துறந்து சுடுகாட்டுச் சாம்பலை மேனியில் பூசி ஆத்ம சிந்தனையில் ஆழ்ந்திருப்பவர் அவர். அத்தகைய ஒரு மகா யோகி ஏன் திருமண பந்தத்திற்குள் நுழைய வேண்டும்? அவர் ஏன் ஒரு குடும்பத் தலைவனாக மாற வேண்டும்? இந்த மாற்றம் வெறும் ஒரு கதை அல்ல, இது பிரபஞ்சத்தின் இயக்கத்தையும் மனித வாழ்வின் சமநிலையையும் விளக்கும் ஒரு மாபெரும் தத்துவப் புரட்சியாகும். 2வது, சிவனும் சக்தியும், ஒடுக்கமும் இயக்கமும் பிரபஞ்சத்தின் அடிப்படை விதியை விளக்குவதே சிவசக்தி ஐக்கியம். நிச்சலனம், சிவ தத்துவம், சிவன் மட்டுமே இருந்தால் உலகம் ஒரு ஆழ்ந்த உறக்க நிலையில் ஸ்டெக்னேஷன் இருக்கும். அங்கு இயக்கம் இருக்காது, மாற்றம் இருக்காது, அது ஒரு ஒடுக்க நிலை. சலனம், சக்தி தத்துவம், சக்தி மட்டுமே தனித்து இயங்கினால் அது கட்டுக்கடங்காத பெருவெள்ளம் போன்றது. அங்கு ஒழுங்கு இருக்காது, வெறும் வேகம் மட்டுமே இருக்கும். சிருஷ்டி, படைப்பு, சிவனை அறிவு, கான்ஷியஸ்னஸ் என்றும் சக்தியை ஆற்றல், எனர்ஜி என்றும் கூறலாம். அறிவும் ஆற்றலும் இணையும் போதுதான் ஒரு முறையான படைப்புத் தொழில் கிரியேஷன் உருவாகிறது.
ஈசன் இல்லறத்திற்குள் நுழைந்தது இந்த இரண்டு ஆற்றல்களையும் ஒன்றிணைத்து உலகத்தை இயங்க வைப்பதற்காகவே. 3வது மன்மத தகனம், புலன் அடக்கத்தின் பாடம். சிவபெருமான் பார்வதியை மணக்கும் முன் நடந்த காமதகனம் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. புலன் ஈர்ப்பு எதிராக ஆத்ம ஈர்ப்பு. தாரகாசுரன் என்ற அரக்கனை அழிக்கச் சிவனுக்கு ஒரு மகன் பிறக்க வேண்டும் என்பதற்காக தேவர்கள் மன்மதனை அனுப்பி சிவனின் தவத்தை கலைக்க முயன்றனர். ஆனால் புலன் சார்ந்த ஈர்ப்பால் லஸ்ட் தன் தவம் கலைக்கப்பட்டதை அறிந்த ஈசன் மன்மதனை தனது 3வது கண்ணால் எரித்தார். தவத்தின் பலன், மன்மதன் எரிந்த பிறகு பார்வதி தேவி அலங்காரங்களை துறந்து கடும் தவம் செய்தாள். அவளது ஆத்மார்த்தமான அன்பையும் தவ வலிமையையும் கண்ட பிறகு ஈசன் அவளை மணக்கச் சம்மதித்தார். பாடம்: இதன் மூலம் உடல் சார்ந்த ஈர்ப்பை விட மனமும் ஆன்மாவும் இணைந்த அன்பே நிலையானது என்பதை உலகம் உணர்ந்தது. 4வது இல்லறமே நல்லறம். ஒரு வழிகாட்டுதல். சிவபெருமான் இல்லறத்திற்குள் நுழைந்ததன் மூலம் மனித குலத்திற்கு சில முக்கிய செய்திகளை வழங்கினார். பொறுப்புணர்வு. ஒரு யோகியாக தனக்காக மட்டுமே வாழ்ந்த இறைவன் சுந்தரேஸ்வரராக மாறி ஒரு நாட்டின் மன்னனாகவும் குடும்பத் தலைவனாகவும் பொறுப்பேற்றார். ஆன்மீகம் என்பது உலகை கைவிட்டு ஓடுவதல்ல, உலக கடமைகளை சரியாகச் செய்வதுதான் என்பதை இது காட்டுகிறது. அர்த்தநாரீஸ்வர தத்துவம். தனது உடலில் பாதியை தன் மனைவிக்கு வழங்கியதன் மூலம் இல்லறத்தில் ஆணும் பெண்ணும் சமம் என்பதை நிலைநாட்டினார். சமநிலை, தவக்கோலம், அஸ்கெடிசிசம் மற்றும் இல்லறம் ஹவுஸ்ஹோல்டர் லைஃப் ஆகிய 2 முரண்பட்ட நிலைகளையும் சமமாக பாவிப்பதே ஒரு ஞானியின் அடையாளம் என்பதை அவர் வாழ்ந்து காட்டினார். 5 ஆன்மீக பார்வை. ஆன்மாவின் சங்கமம். யோக சாஸ்திரப்படி இது மனித உடலுக்குள் நடக்கும் ஒரு மாற்றம். நம் முதுகெலும்பின் அடியில் உறங்கிக் கொண்டிருக்கும் குண்டலினி என்னும் சக்தி பார்வதி சிரசில் இருக்கும் சகசிரார் சிவனுடன் சேரும்போது ஒரு மனிதன் முழுமை பெறுகிறான். அந்த பேரின்ப நிலையையே நாம் திருக்கல்யாணம் என்று கொண்டாடுகிறோம். மாற்றமே வளர்ச்சி. சிவபெருமான் தவக்கோலத்திலிருந்து இல்லறத்துக்கு மாறியது மாற்றமே பிரபஞ்சத்தின் விதி என்பதை நமக்கு உணர்த்துகிறது. தனிமையில் கிடைக்கும் அமைதி ஒரு நிலை என்றால், கூட்டாக இணைந்து மற்றவர்களுக்காக வாழும் இல்லறம் ஒரு உன்னத நிலை. பங்குனி உத்திர நன்னாளில் இந்த தத்துவ மாற்றத்தை சிந்திக்கும் போது நம் வாழ்விலும் கடமைக்கும் ஆன்மீகத்திற்கும் இடையிலான ஒரு சரியான சமநிலை உருவாகும். இல்லற வாழ்வின் வழிகாட்டி ஈசனின் சுந்தரேஸ்வர அவதாரமும் அர்த்தநாரீஸ்வர தத்துவமும் முன்னுரை. துறவிற்கும் இல்லறத்திற்கும் ஒரு பாலம். இந்து தர்மத்தில் பெரும்பாலும் துறவரமே ஆஸ்கெடிசிசம் உயரிய நிலையாக கருதப்படுகிறது. ஆனால் முழுமுதற் கடவுளான சிவபெருமான் தனது தவக்கோலத்தை கலைத்து மதுரையில் சுந்தரேஸ்வரராக மனம் புரிந்தது ஒரு மிகப்பெரிய தத்துவ புரட்சியாகும். இல்லறம் என்பது இறைவனை அடைய தடையல்ல, அதுவே ஒரு சிறந்த தவம் என்பதை உலகுக்கு நிரூபிக்கவே ஈசன் இந்த மாற்றத்தை ஏற்றார். 2வது சுந்தரேஸ்வரர். மங்களமான மாற்றத்தின் அடையாளம். சுடுகாட்டில் சாம்பல் பூசி கையில் மண்டையோடும் புலித்தோலும் தரித்திருந்த சிவபெருமான் அன்னை மீனாட்சிக்காக பட்டு உடுத்தி ஆபரணங்கள் சூடி சுந்தரேஸ்வராக அழகிய ஈசன் மாறினார். துறவரம் எதிராக இல்லறம். துறவரம் என்பது ஒரு தனி மனிதனின் ஆன்மீக உயர்வை குறிக்கிறது. ஆனால் இல்லறம் என்பது சமூகத்தின் அடித்தளம். ஈசன் சுந்தரேஸ்வரராக மாறியதன் மூலம் குடும்ப வாழ்வில் இருந்து கொண்டே ஒருவன் கடமைகளை சரியாகச் செய்தால் அதுவே மிகப்பெரிய தவம் என்பதை நிரூபித்தார். அழகு என்பது அன்பு. இங்கே சுந்தரம் அல்லது அழகு என்பது வெளித்தோற்றம் மட்டுமல்ல, அது அன்பினால் மலரும் அழகு. அன்பு இருக்கும் இடத்தில் இறைவனும் அழகாக காட்சியளிக்கிறான் என்பதே இதன் பொருள். 3வது அர்த்தநாரீஸ்வர தத்துவம். இல்லறத்தில் சமத்துவம். இல்லற வாழ்வின் மிக உயரிய பாடத்தை அர்த்தநாரீஸ்வர உருவத்தின் மூலம் சிவபெருமான் வழங்கினார். இடது பாகம் அன்னைக்கு, தனது உடலில் பாதியை அன்னை பார்வதிக்கு வழங்கி அர்த்தநாரீஸ்வரர் ஆனார். இது வெறும் உருவமல்ல, ஒரு ஆழமான வாழ்வியல் நெறி. சம உரிமை. கணவன் மனைவி உறவில் யாரும் உயர்ந்தவரில்லை, யாரும் தாழ்ந்தவரில்லை. ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களைப் போல இருவரும் இணைந்தால்தான் இல்லறம் எனும் வாழ்க்கை சக்கரம் சுழலும். பகிர்வு. ஒருவருக்கொருவர் இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்வதும் ஒருவரின் பலவீனத்திற்கு மற்றொருவர் பலமாக இருப்பதும் தான் உண்மையான இல்லறம் என்பதை இது உணர்த்துகிறது. 4வது பொறுப்புணர்வு. தவக்கோலத்திலிருந்து தந்தை நிலைக்கு தவக்கோலத்தில் இருந்தபோது ஈசன் எதற்கும் கட்டுப்படாதவராக இருந்தார். ஆனால் இல்லறத்திற்குள் நுழைந்த பிறகு அவர் ஒரு சிறந்த குடும்பத் தலைவனாக மாறினார். குழந்தைகளுக்கு தந்தை, கணபதி மற்றும் முருகப்பெருமானுக்கு தந்தையாகி அவர்களுக்கு தேவையான அறிவையும் ஆற்றலையும் வழங்கினார். இது ஒரு தந்தை தனது குழந்தைகளுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. கடமைகளைச் செய்தல். மதுரையின் மன்னனாக பொறுப்பேற்று குடிமக்களின் துயரை துடைத்து 64 திருவிளையாடல்களை நிகழ்த்தினார். இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்ற ஔவையாரின் வாக்குக்கு இணங்க நற்பண்புகள் நிறைந்த இல்லறமே ஒரு மனிதனை புனிதனாக்குகிறது என்பதை அவர் மெய்ப்பித்தார். 5வது இல்லறம் ஒரு ஆன்மீக பயிற்சி. சிவபெருமான் காட்டும் இல்லறம் என்பது வெறும் ஆசை சார்ந்ததல்ல, அது ஒரு பயிற்சி. சதானா. விட்டுக் கொடுத்தல், சாக்ரிஃபைஸ், பொறுமை, பேஷன்ஸ், கருணை, கம்பேஷன் ஆகிய நற்பண்புகளை வளர்த்துக் கொள்ள இல்லறமே மிகச்சிறந்த களம். தனிமையில் தவம் செய்வதை விட பல உறவுகளுக்கு மத்தியில் அன்பை செலுத்தி வாழ்வதே கடினமான மற்றும் சிறந்த தவம் என்பதை ஈசனின் இந்த மாற்றம் நமக்கு உணர்த்துகிறது. மதுரையின் மாண்பு. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் என்பது ஒரு புராணக் கதை மட்டுமல்ல, அது ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான வரைபடம். சிவபெருமான் காட்டிய வழியில் அன்பும் சமத்துவமும் நிறைந்த இல்லறமே முக்திக்குச் செல்லும் எளிய வழியாகும். நாம் நமது கடமைகளை சரியாகச் செய்து இல்லறத்தில் அறத்தை பின்பற்றினால் சுந்தரேஸ்வரரின் அருள் நமக்கு என்றும் துணை நிற்கும். அடுத்ததாக நாம் பார்க்கப் போவது ஆன்மீக உட்கருத்து. ஜீவாத்மா, பரமாத்மா. சங்கமம் என்னும் மகா திருக்கல்யாணம் முன்னுரை. புறத்தே ஒரு சடங்கு, அகத்தே ஒரு மாற்றம். பங்குனி உத்திரத்தன்று நாம் கொண்டாடும் திருக்கல்யாண வைபவங்கள் வெறும் புராணக் கதைகள் மட்டுமல்ல, அவை ஒரு மனிதனின் அக உணர்வில், இன்டர்னல் கான்ஷியஸ்னஸ், நடக்க வேண்டிய மாற்றத்திற்கான குறியீடுகள்.
வெளியில் நாம் காணும் அந்த தெய்வீக திருமணம் உண்மையில் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் நிகழ வேண்டிய ஆன்மீக விழிப்புணர்வை ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் குறிக்கிறது. யோக சாஸ்திரத்தின் அடிப்படையில் இது ஜீவாத்மா மனித ஆன்மா பரமாத்மாவுடன் இறைநிலை இணையும் ஒரு உன்னதப் பயணமாகும். இரண்டாவது, பார்வதி ஆன்மா இறைவனை தேடும் தவிப்பு. இந்த தத்துவத்தில் அன்னை பார்வதி தேவி ஜீவாத்மா அல்லது தனிமனித ஆன்மாவை குறிக்கிறாள். பிரிவின் துயரம். ஒரு குழந்தை தனது தாயை பிரிந்தால் எப்படி தவிக்குமோ அப்படியே ஒவ்வொரு ஆன்மாவும் தனது மூலமான இறைவனை பிரிந்து இவ்வுலகில் தவித்துக் கொண்டிருக்கிறது. தேடுதல். அன்னை பார்வதி சிவபெருமான் இன்றி தான் முழுமை பெற முடியாது என்பதை உணர்ந்து அவரை தேடிச் சென்றாள். இதுவே ஒரு முமுட்சுவின் இறைவனை அடையத் துடிப்பவரின் முதல் நிலை. தகுதி பெறுதல். ஆன்மா தனது அஞ்ஞானம் இக்னோரன்ஸ் மற்றும் மாயை எனும் திரைகளை விலக்கினால் மட்டுமே இறைவனை உணர முடியும். அன்னை பார்வதி தனது அரச போகங்களை துறந்து தவம் மேற்கொண்டது. ஆன்மா தனது அகங்காரத்தை ஈகோ அழிப்பதை குறிக்கிறது. மூன்றாவது தவம். ஆன்மாவை சுத்திகரிக்கும் நெருப்பு. பார்வதி தேவி மேற்கொண்ட கடுமையான தவம் யோக மார்க்கத்தில் ஒரு சாதகன் சதாக்கா மேற்கொள்ளும் பயிற்சியை குறிக்கிறது. இந்திரிய அடக்கம். தவம் என்பது புலன்களை அடக்கி மனதை ஒருமுகப்படுத்துவது. அன்னை பார்வதி வெயில் மழை குளிர் என எதற்கும் அஞ்சாமல் தவம் செய்தது. ஒரு சாதகன் தனது வாழ்வின் இன்ப துன்பங்களை கடந்து இறைவனையே இலக்காக கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. அஞ்ஞானம் அழிதல். நெருப்பிலிட்ட தங்கம் எப்படி தூய்மை பெறுகிறதோ அப்படியே தவத்தினால் ஆன்மாவில் படிந்துள்ள ஆணவம் கன்மம் மாயை ஆகிய மும்மலங்கள் எரிக்கப்படுகின்றன. இந்த தூய்மையே இறைவனுடன் இணைவதற்கான தகுதியாகும். நான்காவது, சிவன் பரமாத்மாவே அடைய வேண்டிய இலக்கு. சிவபெருமான் இங்கே பரமாத்மா அல்லது சச்சிதானந்த நிலையை குறிக்கிறார். நித்திய நிலை. அவர் மாற்றமில்லாதவர், எங்கும் நிறைந்தவர், அழிவற்றவர், அருள் புரியும் தந்தை. ஆன்மா தனது முயற்சியால் தவத்தால் தூய்மை அடைந்ததும் இறைவன் தானாகவே முன்வந்து அந்த ஆன்மாவை ஆட்கொள்கிறார். ஈசன் பார்வதியின் தவத்திற்கு மெச்சி அவளை மணக்கச் சம்மதித்தது. இறை அருள் டிவைன் கிரேஸ் ஆன்மாவை வந்தடைவதை குறிக்கிறது. ஐந்தாவது, திருக்கல்யாணம் பேரின்ப நிலை சமதி. யோக சாஸ்திரப்படி இந்த திருமணம் என்பது நம் உடலில் உள்ள குண்டலினி சக்தி மேலெழும்பிச் சிவனுடன் இணைவதாகும். குண்டலினி யோகம் முதுகெலும்பின் அடியில் உறங்கிக் கொண்டிருக்கும் சக்தி பார்வதி யோக பயிற்சியால் வெளிப்படைந்து 6 ஆதாரங்களை கடந்து சிரசில் உள்ள உச்சந்தலையில உள்ள சகஸ்ரார் சக்கரத்தில் இருக்கும் சிவனிடம் சேருவதே உண்மையான திருக்கல்யாணம். அத்துவைத நிலை மணமகன் மணமகள் என இருவராக இருந்தவர்கள் திருமணத்திற்கு பிறகு ஒரே குடும்பமாக இணைவது போல ஆன்மா இறைவனுடன் இணைந்து இரண்டற்ற அத்வைதா நிலையை அடைகிறது. இதுவே நித்திய ஆனந்தம் அல்லது பேரின்ப நிலை எனப்படும். 6வது முடிவுரை. நம்முள் ஒரு திருக்கல்யாணம். பங்குனி உத்திர நாளில் நாம் கோவில்களில் திருக்கல்யாணத்தை பார்க்கும்போது, இறைவா, அன்னை பார்வதி தவம் செய்து உன்னை அடைந்தது போல அடியேனும் எனது அஞ்ஞானத்தை போக்கி உன்னை வந்து சேர அருள் செய் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். வெளியில் நடக்கும் திருவிழா நம் உள்ளுக்குள் ஒரு ஆன்மீக தேடலை தூண்ட வேண்டும். ஆன்மா தனது மாயைகளை துறந்து தவத்தினால் புனிதமாகி பரமாத்மாவுடன் இணையும் அந்த மகா திருக்கல்யாணம் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் நிகழற்றும். தனிமையில் தவம் செய்த அந்த ஈசன் நமக்காகவும் இந்த உலகத்தின் இயக்கத்திற்காகவும் ஒரு குடும்பத் தலைவனாக மாறிய அந்த தருணம் இல்லற வாழ்வின் புனிதத்தை நமக்கு உணர்த்துகிறது. சுந்தரேஸ்வரராகவும் அன்னை மீனாட்சியாகவும் அவர்கள் காட்டிய இந்த வழி நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் அன்பும் புரிதலும் சமத்துவமும் நிறைந்திருக்க வேண்டும் என்ற பாடத்தைச் சொல்கிறது. இந்த தெய்வீக திருமணத்தின் வரலாற்றையும் அதன் பின்னணியில் உள்ள ஆழமான தத்துவங்களையும் நீங்கள் ரசித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். உங்களைப் போலவே ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்ட உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். இதைப் பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்களுக்கு பிடித்த மற்ற ஆன்மீக தகவல்களையும் கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நமது லார்ட் கிருஷ்ணா கால்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராதா. வாழ்க வளமுடன். இறைவனின் அருள் எப்போதும் உங்கள் குடும்பத்தோடு இருக்கட்டும். நன்றி.